இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓய்வூதிய தொகையை பெறும் வயதை 65ஆக உயர்த்த பரிந்துரை உலக வங்கி. மலேசியாவின் மக்கள் தொகை மெதுவாக முதியோர் சமூகமாக மாறி வரும் நிலையில் தற்போதைய ஊழியர்கள் நலநிதி தொகையை 55 வயதில் பெறும் விதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று உலக வங்கி கருத்துரைத்துள்ளது. அதனால் ஓய்வூதிய தொகையை பெறும் குறைந்தபட்ச வயதை 65 முதல் 70 வயதுக்கு உயர்த்துவது மலேசியாவின் தற்போதைய மக்கள் அமைப்புக்கு ஏற்றதாக இருக்கும் என அந்நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இவ்வாறு ஓய்வூதிய வயதை உயர்த்துவது சமூக நல ஓய்வூதியத்தை மேம்படுத்தி நிதி பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும். தற்போது மலேசியாவில் சமூக ஓய்வூதியம் 60 வயதில் வழங்கப்படுவது மற்ற நாடுகளை விட குறைவானது என்றும் இத்திட்டம் நேற்று மலேசியர்களின் அதிகபட்ச ஆயுட்காலத்தை பொறுத்து புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வயதான தலைமை குடும்பங்களில் அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டோரிடையே 24%, 65 வயதிற்கு மேற்பட்டோரிடையே 42% மற்றும் 70 வயதுக்கு மேல் உள்ளவர்களிடையே 49% வறுமை நிலையும் அதிகரித்து வருகின்றது. மிசி திட்டம் இந்திய இளைஞர்களின் வாழ்க்கையை உருமாற்றும். மனிதவள அமைச்சான கெசுவாவின் கீழ் இந்திய இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மிசி தொழில்திறன் பயிற்சியில் இதுவரை சுமார் 5000 இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக மிசி 2.0 திட்டத்தை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அதன் கீழ் இவ்வாண்டு 1000 இந்திய இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியை வழங்கி உயர் வருமானம் பெறும் துறைகளில் வேலைக்கு அமர்த்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி இந்திய இளைஞர்களின் வாழ்க்கையில் உருமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இது தொடரப்படும் என்றார் அவர். இதனிடையே மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைவருக்குமான அமைச்சராக தாம் பணியாற்றி வருவதாக ஸ்டீவன் சிம் சொன்னார். இனவாதத்தை வெறுப்பவன் நான். பிற்போக்குத்தனமான அந்த யுக்தி என்னிடத்தில் வேலைக்கு ஆகாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். சிறிய ரவுண்ட் அபவுட்டின் செலவு 1/2 கோடி ரிங்கிட்டா, சஞ்சீவன் அதிர்ச்சி. நெகிரி செம்பிலான் பஹாவ் கம்பவுண்ட் தாமாஞ்சயா பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு சிறிய ரவுண்ட் அபவுட் அதாவது வட்ட சாலைக்கு 1/2 கோடி ரிங்கிட் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டதில் உள்ளூர் மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்துள்ளதை தொடர்ந்து கடும் கோபத்திற்கும் ஆளாகியுள்ளனர். இது வட்ட சாலையா அல்லது சந்திரனை நோக்கிய பணி திட்டமா என்று சமூக வலைதளங்களில் பலரும் கிண்டலாக கேள்வி எழுப்பியுள்ளதை தொடர்ந்து இத்திட்டத்தை முன்னிட்டு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் பெர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன். அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளான சீரான சாலை, நன்றாக இயங்கும் வடிகால் அமைப்பு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத போது இந்த அரைகுறையான வட்டசாலை திட்டமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் வட்டசாலை திட்டம் ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அதிகாரிகள் தளத்துக்கு வந்து மக்களிடையே நேரடியாக தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இல்லையில் மக்கள் நலத்திட்டம் என்ற பெயரில் நடக்கும் இத்தகைய செலவுகள் மக்களின் நம்பிக்கையை மட்டுமே சிதைக்கும் என சஞ்சீவன் குறைபட்டு கொண்டார். காவல்துறையின் அதிரடி தேசிய மோசடி தடுப்பு நடவடிக்கை. 1303 மோசடி சந்தேக நபர்கள் கைது. நாடு முழுவதும் நடைபெற்ற தேசிய மோசடி தடுப்பு மைய நடவடிக்கையில் 2062 மோசடி சந்தேக நபர்களில் 1303 பேர் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறையின் வணிக குற்ற விசாரணைத்துறை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 22 முதல் 28 வரை நடந்த சோதனை நடவடிக்கையில் சரவாக்கில் 272 பேரும், சபாவில் 200 பேரும், கோலாலம்பூரில் 137 பேரும் மற்றும் சிலாங்கூரில் 115 பேரும் கைது செய்யப்பட்டனர் என்று இயக்குநர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். மொத்தம் 778 வழக்குகள் திறக்கப்பட்டதில் 270 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டது. இதற்கிடையில் வேறொரு சோதனை நடவடிக்கையில் 820 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 790 பேர் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட அக்கவுண்ட் கேல்டாய் எனப்படும் போலி வங்கி கணக்குகளின் உரிமையாளர்கள் என கண்டறியப்பட்டது. இந்த வழக்குகளின் மொத்த நிதி இழப்பு 11.59 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது என்றும் டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார்.
டிஜிபி மாதிரி அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிபி எனப்படும் முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை. அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிபி எனப்படும் முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை குறித்து இது உங்களுக்கான சில தகவல்கள். முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை என்றால் என்ன? இது தொழிலாளர்களின் சம்பளத்தை படிப்படியாக உயர்த்துவதற்கான கொள்கையாகும். அதாவது திறமையும் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் போது சம்பளமும் உயரும் வகையில் அமைந்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் 2025 ஜனவரி முதல் அதன் அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கத்தில் பதிவு செய்யலாம். யாரெல்லாம் தகுதி பெறுகிறார்கள்? இத்திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாதம் 1500 ரிங்கிட் முதல் 4999 வரை சம்பளம் பெறும் என்ட்ரி லெவல் மற்றும் நான் என்ட்ரி லெவல் பணியாளர்களுக்கு இதற்கு தகுதி உடையவர்கள். எந்த துறைகளுக்கு கிடைக்கும்? பொது சேவை, சமூக பாதுகாப்பு துறை, வீட்டு வேலை வழங்குனர்கள் மற்றும் வெளிநாட்டு அமைப்புகள் தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளும் இதில் பங்கேற்கலாம். டிஜிபி கொள்கையின் நோக்கம் என்ன? இந்த கொள்கையின் முக்கிய நோக்கமே நாட்டின் சம்பள அமைப்பை மறுசீரமைத்து சம்பள உயர்வை முறையாக செய்து போட்டித்திறனையும் திறமையையும் உயர்த்துவது ஆகும். டிஜிபியின் அடிப்படை என்ன? அடிப்படையில் அது ஒரு சுய விருப்ப திட்டமாகும். நிறுவனங்கள் gajiprojectsif.gov.my என்ற வழியாக பதிவு செய்யலாம். திறமையும் உற்பத்தியும் முன்னேற்றம் காணும் பொது சம்பளத்தை உயர்த்துவதன் மூலம் உற்பத்தி ஆற்றல் தொடர்பான நிபந்தனையை பூர்த்தி செய்ய நிறுவனங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படும். மலேசியர்கள் பரிவானர்கள் தான், ஆனால் விபத்தில் சிக்கியவர்களை தொடாதீர்கள், நிபுணர்கள் எச்சரிக்கை. விபத்தில் சிக்கியவர்களை உடனே காப்பாற்றலாமா இல்லையா என்ற விவாதம் இன்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் சாலை விபத்து போன்ற சூழ்நிலைகளில் பொதுமக்கள் தாங்களே காப்பாற்ற முயல்வது ஆபத்தானதாக அமையலாம் என்றும் தவறான முறையில் உதவுவது பல நேரங்களில் உயிரிழப்புக்கும் வழிவகுக்கும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். விபத்தின் போது அருகில் உள்ளவர்கள் காயமடைந்தவர்களின் நிலையை அறிந்து கொள்ள மட்டுமே முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களை தொடவோ நகர்த்தவோ கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் மருத்துவர் டாக்டர் அலிப் ஜாக்கி மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கியவரின் தலைக்கவசத்தை ஒருபோதும் நீக்க முயலக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். தவறான முறையில் ஹெல்மெட்டை அகற்றுவது முதுகெலும்பு அல்லது நரம்பு தண்டுக்கு சேதம் ஏற்படுத்தி முழு உடல் ஊனமுற்று மரணத்திற்கு காரணமாக அமையக்கூடும். மிக முக்கியமாக விபத்தின் இடத்தில் சிக்கியவர்களை தாங்களே காப்பாற்ற முயல்வதை விட உடனடியாக 999 என்ற அவசர எண்ணை அழைத்து நிபுணர்களை வரவழைப்பதே சிறந்த தீர்வாகும். பள்ளி வேனில் சிறுவன் மரணம், பெற்றோர் வழக்கு. ஜொஹூரில் கெலாங் பாத்தாவில் ஏப்ரல் 30 பூட்டிய வேனில் பல மணி நேரம் கவனிக்கப்படாமல் விடப்பட்டதால் இறந்த 5 வயது சிறுவன் தியோ யூஇஸின் பெற்றோர் ஜொஹூர் பாரு உயர்நீதிமன்றத்தில் 5 வெவ்வேறு வழக்கு தரப்பினருக்கு எதிராக சிவில் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். மழலையர் பள்ளி நடத்துனரான லீக் சி லூக் மற்றும் இக்கல்வி குழுமம் சென்ட்ரிகான் பிரிகத், டபுள் டி டிரான்ஸ்போர்ட் சென்ட்ரிகான் பிரிகத், பள்ளி வேன் ஓட்டுநர் யாவ் டி வெங் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோர் இந்த வழக்கின் 5 பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக பெற்றோர் தியோ ஜியா மெங், யூஇ யாங் ஆகியோரை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் இங்கியான் நாம் தெரிவித்தார். அலட்சியம் அல்லது கவனக்குறைவுக்கான பொறுப்பை ஒப்புக்கொள்வது மற்றும் மன்னிப்பு கோரும்படி கேட்டுக்கொள்ளும் ஜூன் 20 வெளியிடப்பட்ட கடிதத்தை பிரதிவாதிகள் தரப்பு ஏற்க மறுத்ததை தொடர்ந்து சிவில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. தனியார் மழலையர் பள்ளி வழிகாட்டுதல்கள், கல்வி சட்டம் 1996 மற்றும் குழந்தைகள் சட்டம் 2001 ஆகியவற்றின் கீழ் பாதுகாப்பான கல்வி சூழலை உறுதி செய்வதற்காக மழலையர் பள்ளி நடத்துபவர்களுக்கு எதிராக உறுதியான அமலாக்க நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறப்படும் பிரதிவாதிகளில் ஒன்றாக கல்வி அமைச்சு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பு. சீனாவுக்கான வரி விதிப்பு 10% குறைவு. சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரிவு 57 விழுக்காட்டிலிருந்து 47 விழுக்காட்டுக்கு குறைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை நேரில் சந்தித்த பிறகு ட்ரம்ப் அவ்வாறு கூறினார். ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பான அபெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்கொரியா சென்றுள்ள அவ்விரு தலைவர்களும் முன்னதாக சந்திப்பு நடத்தினர். அமெரிக்காவும் சீனாவும் மாத கணக்கில் பரஸ்பர வரி போரில் ஈடுபட்டிருந்த நிலையில்
1 மணி நேரம் 40 நிமிடங்கள் நீடித்த நேற்றைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த 10 விழுக்காடு வரி குறைப்புக்கு ஏதுவாக சீனாவும் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் கச்சான்களை வாங்க தொடங்கும். அதே சமயம் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்த அரிய வகை தாது பொருட்கள் ஏற்றுமதி பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுள்ளது. இனி சீனா எந்த தடையும் இன்றி அமெரிக்காவுக்கு அதனை ஏற்றுமதி செய்யும். நேற்றைய சந்திப்பு வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக குறிப்பிட்ட ட்ரம்ப், நீண்ட காலத்திற்கு அவ்வுறவை நிலைத்திருக்க செய்ய போகிறோம் என கூறினார். பினாங்கை தொடர்ந்து சிரம்பானிலும் தெருநாய்கள் கொலை, 6 நாய்களின் உடல்கள் கண்டெடுப்பு. சிரம்பானில் நாய்களுக்கு பொதுமக்கள் உணவளிக்கும் வழக்கமான ஓரிடத்தில் 6 நாய்க்குட்டிகள் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் கிடைத்து சென்று பார்த்தபோது 6 நாய்க்குட்டிகளும் வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்ததாக பிராணிகளுக்கு உணவளிப்பவரான ஸ்ரீதரன் என்பவர் தெரிவித்தார். வாயில் நுரை தள்ளி சாகும் அளவுக்கு நாய்களுக்கு யாரோ விஷம் கலந்த உணவை கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் கிளப்பினார். போலீஸ் மற்றும் கால்நடை சேவைத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு அவர்களும் விடியற்காலை 2 மணி வரையில் வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அந்த வாயில்லா ஜீவன்களின் உயிர் போக காரணமாக தரப்பு கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்களை கண்டு பொதுமக்கள் காலம் தாழ்த்தாமல் ஊராட்சி மன்ற அதிகாரிகள், போலீஸ் மற்றும் கால்நடை சேவைத்துறையை தொடர்பு கொண்டு உதவி பெற வேண்டும் என்றார் அவர். மூவாரில் எதிர் திசையில் வந்த கார் மோதி மூதாட்டி பலி. இரவு மூவார் சுங்கை அபோங் பக்ரி பைபாஸ் சாலையில் எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த கார் ஒன்று மோதியதில் 73 வயது பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். டயட்டோ வியோஸ் வாகன ஓட்டுநர் எதிர் வழியில் தவறாக நுழைந்து எதிரே வந்து கொண்டிருந்த ஹோண்டா சிட்டி காருடன் மோதியதில் வியோஸ் காரில் பின்புறம் அமர்ந்திருந்த 73 வயதான மூதாட்டிக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். ஹோண்டா சிட்டி வாகனத்தில் அமர்ந்திருந்த பயணி உட்பட 2 வாகன ஓட்டுநர்களும் சிறிய காயங்களுக்கு மட்டுமே ஆளாகியதாகவும் அவர்கள் அருகாமையிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் என்றும் அறியப்படுகின்றது. போலீசார் மேற்கொண்ட பரிசோதனையில் லியோஸ் கார் ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தவில்லை என்பதையும் உறுதி செய்யப்பட்டது. சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 20,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படும்.